வசந்தமாய் விடியல் குளர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அருட்டரும் படியது ஆதவன் ஒளியது அர்ப்பணமாகிட வாருங்களே. இரு பழியினை கலந்திட போடுங்களே. வசந்தமாய் விடியல் குளந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பணி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பழி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, நாம் அனைவருமே இங்கு கூடி இருப்பது நாம் நம்மளுடைய வாழ்வில் அந்த அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்துக்கும் நன்றி செலுத்துவதற்காகவும், மேலும் நம்மளுடைய வாழ்வில் நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன விண்ணப்பங்களோடும் கருத்துகளோடும் அந்த அன்னையிடம் வந்திருக்கிறோமோ அது நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளில் நாம் நிலைத்து நிற்கின்ற பொழுது
கண்டிப்பாக அந்த ஆரோக்கிய அன்னை நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தையும் நம்மளுடைய வாழ்வில் கொடுப்பார் என்பதை நீங்களும் நானும் முழுமையாக நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வேண்டுதலை தான் இன்றைய வாசகங்கள் வழியாகவும் நாம் பார்க்கின்றோம். கடவுளோடு நாம் ஒன்றித்து இருக்க வேண்டுமென்றால், அவரோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டுமென்றால், நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு எது நம்மை பிரிக்கிறது, எது நம்மை தடையாக இருக்கிறது? நம்மளுடைய வாழ்வில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்வில் ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவர் வழியில் நாம் நடக்கின்ற பொழுது அதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் ஏராளம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் அருள் பெருக்கையும் இன்றைய நாளிலே நம் எல்லோருக்குமே கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். அவரை நாம் முழு இதயத்தோடும் தூய உள்ளத்தோடும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள முறையில் பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றுக்காக மனமருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கானவும் கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்த நன்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார்.
அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபிலில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டு என ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞர்கள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகிர்ந்தது போல் உரோமையிலும் நீர் சான்று பகிர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 16 பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவரின் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் என்றென்றும் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் என்றென்றும் நீலைத்திருக்கும். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம்
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நான் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எலி ஒன்று பணக்கார வைர வியாபாரி வீட்டிலே அந்த வைரத்தை விழுங்கிவிட்டது. அதை பார்த்து அந்த வைர வியாபாரி அந்த எலி பிடிப்பவரை அங்கு அழைக்கிறார். அப்படி அந்த எலியானது தனித்து இல்லாமல் அந்த கூட்டத்தோடு ஓடிவிட்டது என்று எண்ணி அதை பிடிக்க வந்தவரும் அந்த வியாபாரியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த எலியானது அந்த கூட்டத்தோடு இல்லாமல் தனியாக நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த எலியை பிடிக்க வந்தவர் மிக எளிதாக அந்த எலியை சுட்டு பிடித்தார். பின்பு அந்த வயிற்றை கிழித்து அந்த வைரத்தை எடுத்து அந்த வைர வியாபாரியிடம் கொடுத்தார்.
அப்பொழுது அந்த வைர வியாபாரி அவரிடம் பார்த்து கேட்டபொழுது, நீர் எப்படி இந்த எலியை மட்டும் முன்னால் பார்த்து அவற்றை அடையாளம் கொண்டு நீர் மிக எளிதாக சுட்டிவிட்டு எனக்கு இதை கொடுத்திருக்கிறீரே, அது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், இந்த கூட்டத்தில் இந்த எலி இல்லாமல் தனித்து ஒரு தனிமையாக இருக்கின்ற பொழுது இது ஒரு பணக்கார எலியாக இருக்குமோ, அல்லது தான் தனித்து நிற்க வேண்டுமோ என்கின்ற எண்ணத்தோடு நிற்பதை பார்த்தேன். அதனால்தான் அவற்றை நான் மிக எளிதாக சுட்டு பிடித்தேன் என்று சொன்னாராம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்விலும் நாம் எப்பொழுதுமே வாழ்வில் உயர பகுதியில் நாம் செல்லுகின்ற பொழுது, நம்மளுடைய வாழ்வில் உச்சத்தை அடைகின்ற பொழுதும், ஒரு நிலைக்கு நாம் செல்கின்ற பொழுது நாம் யார் என்றே நாம் தெரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. அதே நேரத்திலே நம்மை மறைக்கக்கூடியது எல்லாமே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் இந்த எலியை போன்று தனித்து தான் நிற்கின்றோம். நாமும் இந்த எலியை போன்று கூட்டத்தோடு இல்லாமல் தனியாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் இன்றைய வாசகத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடியது எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன் அனைவரும் சமம் என்பது தான். அப்படிப்பட்ட ஒன்றை தான் தன்னுடைய பணி வாழ்வில் தன்னுடைய சீடர்கள் அவர்களுடைய வார்த்தைகளின் வழியாக எல்லோருக்கும் ஜெபிக்கக்கூடியதும் அதுதான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், என்னை போல தந்தையோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அழைக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்வானது இருந்து கொண்டிருக்கிறதா? நம்மளுடைய வாழ்வானது நாம் எப்பொழுதுமே தனித்து நிற்பதில் பெருமை கொள்கிறோமா, அல்லது தனித்து இருப்பது தான் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் எல்லோருமே தாங்கள் எடுத்த சட்ட திட்டங்கள் வழியாக தாங்கள் எப்பொழுதுமே தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒருமித்து இருக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துகளும் சரி அவர்களுடைய வாழ்வும் சரி சரியாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார். அதனால் அவர் எல்லோருக்குமே பாதுகாப்பாகத்தான் இருந்தார். எல்லோரையும் பாதுகாத்து தன்னுடைய கரத்தால் வழிநடத்தி வந்தார். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமலும் உணர்ந்து கொள்ள முடியாமலும் தான் என்ற அகங்காரத்திலும் தான் என்ற அந்த மமதையிலும் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர்கள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்காக எப்பொழுதுமே தந்தையாம் கடவுளிடம் பரிந்து பேசினார். அவர்கள் எப்பொழுதும் நல்ல மனதோராய் இருக்க வேண்டும், அவர்கள் நல்லவற்றையே செய்ய வேண்டும், நல்லவற்றையே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் அவர்களுக்காக மன்றாடினார். ஆண்டவரும் அவரிடம் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்க வேண்டும், எப்பொழுதுமே அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். என்று நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்மளுடைய வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதோ நம்மளுடைய ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான சுமைகளோடும், ஏன் உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், மருத்துவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் என் தாய் அன்னை மரியாள் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார், என்னை கரம் கொடுத்து என்னை தூக்கி விடுவார் என்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்து நாம் வந்திருக்கிறோம் என்றால், நாம் அந்த அன்னையிடம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல உறவு, நாம் அந்த அன்னையிடம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி கலந்த அந்த முயற்சிகளும் நம்மளுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தான் அவற்றில் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பிரிக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்வில் எதுவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைய சூழலில் நம்மை பிரிக்கக்கூடியது எல்லாமே
நாம் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனாக இருக்கட்டும், அல்லது நாம் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், குறிப்பாக நம்மை பிரிப்பது எல்லாமே இந்த செல்ஃபோன், இந்த இணையதளம்தான் நம்மை எப்பொழுதுமே பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடவுளுக்கு சற்று தூரமாக நம்மை கொண்டு செல்லக்கூடியது எல்லாமே இந்த செல்ஃபோனு தான். ஒரு முறை நாம் அந்த செல்ஃபோனை எடுத்து விட்டோம் என்றால் நாம் யார் என்பது நமக்கு தெரியாது. அந்த உலகத்துக்குள் நாம் போய்விட்டோம் என்றால் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகள் யார் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் என்ன தேவைக்காக நம்மிடம் வருகிறார்கள், அருகில் வருகிறார்கள் என்பது கூட தெரிய முடிகிறதில்லை. இதைதான் இன்றைய காலச்சூழலில் நம்மளுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் பார்க்கின்றோம். செல்போனுடைய மோகங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. அங்கே நல்ல உறவுக்கு இடமில்லாமல் போகிறது. நல்ல ஜெபிப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தும் நாம் ஜெபிப்பாமல் மாறாக அந்த செல்போனுக்குள் நாம் போகின்ற பொழுது என்ன நடக்கிறது, என்ன நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மளுடைய பிள்ளைகளிடமிருந்து நாம் கேட்டுக்கொள்வதில்லை. நாம் செய்யக்கூடிய அந்த வேலையிலிருந்து நாம் வந்தாலும், பலவிதமான சுமைகளோடு வந்தாலும், நாம் அந்த செல்போன் ஒன்றை மட்டும்தான் எடுத்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே செல்போனை எடுப்பதற்கு பதிலாக உறவுகளோடு உட்கார்ந்து நாம் சிறிது நேரம் அந்த தேநீர் எடுத்துக்கொண்டோ அல்லது உறவாடுகின்ற பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அன்றைய நாளிலே எவ்வாறு இருந்தது என்று கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமாகவும், நாம் குடும்பத்தோடு இணைந்து ஜெபமாலை ஜெபித்து மன்றாடுவதன் மூலமாகவும் நாம் கடவுளுக்கு இன்னும் அதிகமாக நெருக்கமாகிறோம் என்பதை நாம் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஓர் அழைத்தலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதேதான் புனித பவுலடியாருக்கு இன்றைய முதல் வாசகத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் சொல்வது, துணிவோடு இரு, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவரை வழி நடத்துவதை பார்க்கின்றோம். அதே வார்த்தையை தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கின்றார். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், உங்களுடைய கண்ணீருக்கு எப்பொழுதுமே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? அப்படிப்பட்ட ஆண்டவர் பக்கம் நாம் தேடி வர தயாராக இருக்கின்றோமா? எது நம்மை பிரிக்கிறது? நம்மளுடைய பணமா, பதவியா, பட்டங்களா, அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களா? எது என்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறது? எது என்னை ஆண்டவரோடு தூரத்தில் வைக்கிறது? நாம் பேசக்கூடிய மொழிகளாக இருக்கலாம், நம்மிடம் காணக்கூடிய பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்கின்ற இந்த செயல்களா? எது என்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை தான் இன்றைய திருப்பாடலிலும் கூட திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்வதும் கூட, ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுதும், அவர் காட்டுகிற அந்த பாதையில் நாம் நடக்கின்ற பொழுதும் எவ்வாறு தாவீது ஆண்டவருடைய ஆசிரையும் அவருடைய பாதுகாப்பையும் தன்னுடைய வாழ்வில் முழுமையாக உணர்ந்து கொண்டு அவற்றை தன்னுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டு அவர் கடவுளுக்கு ஏற்றபடி உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாரோ, அதுபோல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உகந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையாகவே இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதை தான் தந்தையாம் கடவுளிடம், நான் உன்னிலும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல என்னுடைய மக்களும் ஒன்றாக இருப்பார்களாக, என்னை போல எப்பொழுதுமே சமாதானத்தோடு தன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருப்பார்கள் என்று அவர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நாம் கிறிஸ்தவர்களாக, அவருடைய சீடர்களாக, சீடத்திகளாக வாழ்வதற்கு முயற்சி தருவோம். அவர் தருகின்ற அந்த ஆசிரையும் நம் அன்னையினுடைய ஆசிரையும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். உறவு பூக்கள் என்னில் மலர்
மலர உகந்த பழியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் எண்ணி மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பழியே என் வாழ்வின் வெளியே, இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கா கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியாட அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குடும்பங்களாக பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் குறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திருவாவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைய பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் எம்மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உடலாலும் இரத்தத்தாலும் எங்களை காத்து வழி நடத்துவீராக. இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் நன்று நானும் தினம் வாழும் அருள் தருவாய். உன்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் அன்பில் கலந்திட. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். அன்பாணி
அன்று என்னை தேர்ந்தாய், உள்ளங்கையில் போரித்து உந்தன் அன்பில் நிறைத்தாய். அன்று என்னை தேர்ந்தாய், உள்ளங்கையில் போரித்து உந்தன் அன்பில் நிறைத்தாய். தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே, தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே என்னை நீயே அறிந்தாய், பெயர் சொல்லி அழைத்தாய். என்னை நீயே அறிந்தாய், பெயர் சொல்லி அழைத்தாய். என்னை உந்தன் அன்பு அது இல்லையில்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னை உந்தன் அன்பு அது எல்லையில்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்லறிவையும் திருவுணவால் புத்துரையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மருள் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் சிறப்பு ஆசிருக்காக அனைவரும் தலைவணங்குவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Vellanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று மகிழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வெண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பின்னரசி. மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பின்னரசி. புன்னகையில் என்னை அழைத்தாய், அடைக்கலம் தந்து காத்தாயே. புன்னகையில் என்னை அழைத்தாய், அடைக்கலம் தந்து காத்தாய். ஆரோக்கிய மாதாவே, மாறாத நல்வுறவே, ஆரோக்கிய மாதாவே,